ஏன் சொஸ்தமாக்குகிறார்? வேறு ஒரு பிரயாணம் தொடங்குகிறது, வேறு ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. இயேசு அவ்விடத்தில் எவ்விடத்தில் அந்த எல்லைகளில் வந்தார் பாருங்க. ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு லெவல்லையே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே அதை செய்வதற்கு முன்பு அந்த நபரை பர்ஃபெக்ட் ஆகிறார். அந்த எல்லையை அவர்கள் தொடுகிற வரைக்கும் சராசரி மனிதர்களைப் போலவே இவர்களுடைய வாழ்க்கையும் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும். மத்தேயு 19:7, 8 2 வசனங்களை எடுத்துக்கிட்டால் மோசேயை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். ஊழியர்கள் விஷயத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? வாசிங்க, 7, 8 வாசிங்க. மைக்கில் வாசிங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே என்பது உங்கள் சர்ச் பாஸ்டர், உங்களை நடத்துகிற ஊழியர். இவர் விஷயத்தில் நீங்கள் குறைவாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்ல அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கும் உங்கள் பாஸ்டர் விஷயத்தில், நான் முதல்ல சொன்னேன், உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் குறைவாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் சரிப்படுத்திக்கிடலாம். நம்பர் 2, உங்களுக்கும் உங்கள் பாஸ்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை நான் கேட்குறேன். ஒரு பாஸ்டர் உங்கள் இருதய கடினத்தை பார்த்து व्यசனம் அடைந்தால் உங்களை தவறாக வழி நடத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்? மோசே இஸ்ரேல் ஜனங்களுடைய கடினத்தை பார்த்து சரி தள்ளி விடுங்க, டைவர்ஸ் பண்ணிங்கன்ட்டார். ஆனால் தேவன் அப்படி சொல்லலை. மோசேக்கும் அப்படி விருப்பம் இல்லை. ஆனால் மக்களுடைய இருதய கடினத்தை பார்த்து தேவன் விரும்பாத ஒன்றை இந்த பாஸ்டர் மோசே சொல்லிட்டார். ஓகே, டைவர்ஸ் பண்ணிங்கன்ட்டார். எத்தனை முறை பண்ணலாம், எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. பரலோகத்தின் தேவன் அப்படி விரும்பவில்லை. இயேசு சொன்னார் அப்படி பண்ணக்கூடாது சொன்னார். அப்போ பாஸ்டர் ஆகிய மோசையை அப்படி செய்தார். தப்பாக ஏன் கைட் பண்ணிட்டாரு? இயேசு சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஏன் அப்போ தப்பாக கைட் பண்ணார்? நீங்கள் ராங்காக போனீங்கன்னா உங்களை உங்கள் பாஸ்டர் தப்பாக கைட் பண்ண வாய்ப்பு அமையும். எப்படி அமையும்? நீங்கள் இருதய கடினத்தில் இருக்கிறதுனால சரி போய் தொலையுது, போட்டோம், சரி போகட்டும், எப்படியோ பண்ணிட்டு போகட்டும், ஐயையோ நம்ம சொன்ன அவங்க கேட்க மாட்டாங்க, சரி போய் தொலையட்டும், சரி பண்ணுன்னு சொல்கிறோம் வேறு வழி இல்லாமல். அப்போது பாஸ்டர் விஷயத்தில் நீங்கள் இருதய கடினத்தோடு நடக்கிறீங்களா? உங்கள் பாஸ்டர் உங்கள் இருதய கடினத்தினால ராங்காக நடத்துறதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்களா? தம்பி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற தைரியம் உங்கள் விஷயத்தில் உங்கள் பாஸ்டருக்கு இருக்கா? பிரதர் நீங்கள் செய்கிறது சரியில்லை, சிஸ்டர் நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இவங்கிட்ட சொன்னால் சபைக்கு வரமாட்டான், காணி கொடுக்க மாட்டான், தசம்பாகம் கொடுக்க மாட்டான், ஊழியம் செய்ய மாட்டான், பொறுப்பாக இருக்க மாட்டான், ஆண்டவர் பயப்பட மாட்டான், ரட்சிக்கப்பட்டது ஓடாது வண்டி, பின்வாற்றத்தில் போயிடுவான் அப்படின்னு பயந்தா போய் தொலை அப்படின்னு விட்டுருவோம். அப்படி பயமுறுத்தி வச்சுருக்கீங்களா உங்கள் பாஸ்டரை? மோசே அப்படி தான் தப்பான ஒரு கைடை கொடுத்துட்டார். அவர் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, இவன் பண்ணுற அநியாயம் அக்கிரமம் தாங்க முடியல, இவன் மோசமானவனாக இருக்கிறான், இவன் நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன். சொன்னால் கேட்பானா இவன்? கேட்க மாட்டான். சொன்னால் இவன் கேட்பாளா? கேட்க மாட்டா. போய் தொலைப்போ. ஆனானப்பட்ட மோசேய அந்த விசுவாசிகள், அந்த காலத்தில் வாழ்ந்த விசுவாசிகள் தப்பாக கைட் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டாங்களே. நீங்கள் சொன்னால் கேட்பீங்களா? எஸ் சொல்லுவீங்களா? பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் என்ன சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கிற தைரியம் எங்களுக்கு இருக்குது, நீங்கள் தப்பாக எங்களை கைட் பண்ண மாட்டீங்க, சொல்லுங்கன்னு சொன்னால் நான் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆண்டவருடையது அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லிடுவேன், எது சரி எது தப்பு. ஆமென். இந்த கல்யாணம் பண்ணலாமா வேணாம் சொல்ல முடியலையே. அவன் தான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறானே. ஏமா இந்த கல்யாணம் உனக்கு தேவையா? கல்யாணம் கட்டாயம் வேணும், சரி போ பண்ணிக்கோ. ஒரு பாஸ்டர் சொன்னார் பிரசங்கத்தில்,
ஒரு பிள்ளை வந்து ஒரு கணவனை கல்யாணம் பண்ண போகிறா, அவர் சொல்லிட்டார் கல்யாணம் பண்ண வேணான்ட்டார். ஏன்பா அப்படி? அவன் 1 மாதத்தில் செத்து போயிடுவான். கல்யாணம் ஆகி 1 மாதத்துல அவன் செத்து போயிடுவான். அவன் ஆயுசு காலம் கம்மி. அவனை கல்யாணம் பண்ணினா நீ ஒரே மாதத்தில் விதவை ஆகிடுவேன். அது அந்த பொண்ணுக்கு தெரியாது இல்லையா, பாஸ்டருக்கு தெரியுதுல்ல. இப்போது இதை வந்து ஏன்னு கேட்டதுனால தானே இந்த விளக்கம். இல்லைன்னா வேணான்ற ஒரு வார்த்தையோடு அவர் போயிருப்பார். இது நான் கல்யாணம் பண்ணி தான் அவன் பண்ணியிருக்கும், 1 மாதத்துலேயே என்ன பண்ணிடுறான். இதெல்லாம் நம்ம சொல்லி தர்றதுக்கு நமக்கு இடம் கொடுப்பாங்களா? கொடுக்குற விசுவாசியாக நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிடணும். இந்த பூமியில் நீங்கள் கவனமாக நடக்க வேண்டிய ஒரு நபர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர். ரொம்ப கவனமாக நடக்கணும். நீங்கள் ஏனதோனோன்னு அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ஃப்ரீயாக இருப்பார், ஹாய் அப்படிம்பார், தோள் மேலே கை போட்டுப்பார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நபர் உங்கள் ஊழியர். இந்த பூமியில் மிகவும் கவனமாக, ஏன்னா பைபிளில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ராங்காக பிஹேவ் பண்ண எல்லாருக்குமே அடி விழுந்திருக்கு. ஊழியர்கள் விஷயத்தில் ராங்காக பிஹேவ் பண்ண எல்லாருமே அடி விழுந்திருக்கு. நீங்கள் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி கவனமாக இருக்க வேண்டிய நபர் ஆகுங்க. 3வது, உங்களுடைய வருங்காலங்கள் எதிர்காலங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் ஊழியர்கள் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. சிலருடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களே நாசமாக போயிருக்கிறதுக்கு வேறு ஒரு காரணமும் கிடையாது. இவங்களுக்கும் பாஸ்டருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தான் காரணம். கவனமாக கையாளுறீங்களா, நடந்துக்கிறீங்களா, ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்களா? ஊழியர்கள் நம்முடைய தவறுகளை திருத்துவதற்கான சுதந்திரங்களும் கண்டிப்பதற்கான உரிமைகளும் அவர்களுக்கு கொடுக்காத பட்சத்தில் உங்களை தவறான வழி நடத்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களை கண்டிக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும். யாராவது ஏதாவது பேசிட்டா எப்படி பேசலாம் அவர் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சுது. அடுத்தது உங்களுக்கு சரியாக உங்களை நடத்த முடியாமல் போயிடும். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தங்களை செய்கிற வேலையை தேவன் ஊழியர்கள் கரத்திலேயே கொடுத்திருக்கிறார். பெரும்பகுதி பாஸ்டர் கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார். என்ன வேலை? விசுவாசிகளை சீர்திருத்துகிற வேலை. 5 வகையான ஊழியங்களை நீங்கள் படிக்கும்போது பாருங்கள், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு அதில் அதிகப்படியான வேலை யார் கையில் இருக்குன்னா பாஸ்டர் கையில். ஒரு அப்போஸ்தலனுடைய கரத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை, தீர்க்கதரிசியின் கரத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை, சுவிசேஷனுடைய கரத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பு இல்லை. ஆனால் மெய்ப்பர்கள் போதகருடைய கரத்தில் இவ்வளோ பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஜனங்களை சீர்திருத்துகிற மிக பெரும் பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது. இந்த பணியை அவர்கள் செய்யாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவங்க நுழைஞ்சி சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்தாத பட்சத்தில் ஒரு 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 வாகனத்தை சரியாக இயக்குவதற்கு அது மெக்கானிக் சரியாக அதை கையாளலைன்னா அந்த வாகனம் இயங்காது. அதுபோல் விசுவாசிகள் வாழ்க்கைக்குள் ஊழியர்கள் நுழைந்து அவர்களை சீர்திருத்த சரிப்படுத்த அவர்கள் அந்த பணியை செய்யாவிட்டால், செய்ய நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கை சரியான முறையில் ரன் ஆகிறதற்கு அது இடையூறாக இருக்கும், ரன் ஆகாது. அல்லேலூயா. அதனால் விசுவாசிகள் வாழ்க்கையில் பெருமளவு மாற்றம் ஏற்படாது. ரொம்ப வருஷமாக அவங்க வந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்க வரும்போது ஒரு டைப்பாக வருவாங்க, அந்த டைப்பாகவே சாகிற வரைக்கும் இருப்பாங்க. அவங்க வரும்போது ஒரு மாதிரி ரஃப்பாக வருவாங்க, ரஃப்பாகவே வாழ்க்கையில் இருப்பாங்க. அவங்க உள்ளே வரும்போது ஒரு ஏழையாகவே வருவாங்க, ஏழையாகவே இருப்பாங்க. தரித்திரத்தோடு கடனோடு வருவாங்க, கடனோடவே இருப்பாங்க. நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களே, நான் எல்லாத்தையும் சொல்கிறதில்ல. ஒரே ஆள் ஒரு தவறு செய்தால் சொல்ல மாட்டேன், அதே தவிர 10 பேர் செய்தால் சொல்லுவேன். ஏன்னா அது 10 பேருடைய பொது தவறாக மாறும்போது சபையில் நடவடிக்கை தேவை. ஒரு ஆளுடைய தவறாக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் அதை மிகவும் கவனமாக கையாள ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் இதையே ஒரு 4-5 பேர் செய்கிறாங்கன்னா அதை சபையில் சொல்ல வேண்டியது உண்டு. நீங்கள் புதிய ஏற்பாடின் பெரும்பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளின் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளைத்தான் பவுல் எழுதுகிறார். அப்போ அதை பற்றி பேசலைன்னா பின்ன எதை பற்றி பேச முடியும்? அப்புறம் எதுக்கு சபை? ஆகையால் விசுவாசிகள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் ஊழியர்களுக்கு அவர்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்களை கண்டிப்பதற்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு இல்லை, உங்கள் கிச்சனுக்குள்ளே வந்து காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு இல்லை, அந்த சுதந்திரம் இல்லை.
எனக்கு என் பாஸ்டர் திட்டுனாலும் ஏற்றுக்கொண்டு போவேன், பாராட்டினாலும் ஏற்றுக்கொண்டு போவேன், கண்டித்தாலும் எஸ் சொல்லுவேன், என்னை தேற்றினாலும் எஸ் சொல்லுவேன் அப்படிங்கிற சுதந்திரம் உங்களுக்கு உங்கள் பாஸ்டருக்கு இருக்கான்னு பார்த்துங்க. நீண்ட கால போராட்டங்களை மேற்கொள்ளும் வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறவர்கள் தேவ மனிதர்களே. பைபிள் இருக்குது, ஆவியானவர் இருக்கிற எல்லாம் ஓகே. ஆனால் நீண்ட கால போராட்டங்கள் சிலருடைய குடும்பத்தில் இருக்கும். போராட்டம் எப்போவுமே கொஞ்சம் டைம் இருந்தால் நமக்கு சமாதானம், அது ஒரு பெருசாக தெரியாது நமக்கு. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் நீண்ட காலங்கள் போராடுவாங்க. ரொம்ப வருஷமாக பிரச்சனை இருக்கும், ரொம்ப வருஷமாக அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக அந்த கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த போராட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த போராட்டங்களை மேற்கொள்ளும் வழிமுறைன்னு ஒன்று இருக்குது, மேற்கொள்ளும் ஒரு வழிமுறைன்னு இருக்குது. வழிமுறையை சொல்லித்தரோம். இது சும்மா ஒரு சின்ன விஷயம். ஆனால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்க, இதுக்கு என்ன பாஸ்டர் வழி? இந்த ஆள் திருந்தவே மாட்டேங்கிறார், என்ன பாஸ்டர் வழி? இவ மாறவே மாட்டேங்கிறா, என்ன பாஸ்டர் வழி? அதுக்கு நான் சொல்லித்தரேன். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். ஜென்ரல் வார்டு இருக்குது, ஸ்பெஷல் வார்டு இருக்குது, ஐசியூ இருக்குது. உன்னை எங்கே வைக்கணுங்கிறது நீ வந்த பின்னாடி தான் தெரியும். நீண்ட கால போராட்டங்களை மேற்கொள்ளும் வழிமுறைகளை தேவன் நம்முடைய பாஸ்டர் மூலமே நமக்கு சொல்லி தருகிறார். இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனாலும் வாய்ப்பில்லை ராஜா, அதுதான் சொல்லணும் உங்களுக்கு, வாய்ப்பில்லை. நமது வாழ்க்கையில் அடுத்த பாயிண்ட், நம்முடைய திராணிக்கு மிஞ்சிய போராட்டங்களை, அதாவது நீண்ட கால போராட்டங்கள் நம்ம காப்பாற்றிக்கிட்டு எப்படியோ ரெக்கவர் ஆகிட்டு போயிட்டே இருப்போம், இல்லைன்னா தாங்கி பலத்தோடு ஓடுவோம். ஆனால் நம்ம திராணிக்கு மிஞ்சிய போராட்டங்களை, நீண்ட கால நஷ்டங்களை, ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையை பெரும்பாலும் நாம் வாழ காரணம் ஊழியர்கள் மூலம் சொல்லப்படும் சாதாரணமாய் தோன்றுகிற ஆலோசனைகளை புறக்கணிப்பதே. அது சாதாரணமாக இருக்கும், தம்பி போப்பா போய் ஜோம் பண்ணு போ, சிரிச்சுக்கிட்டே பாச சொல்லுவேன். ஆனால் அதுதான் உன் வாழ்க்கை நீண்ட கால உன் திராணிக்கு மிஞ்ச பிரச்சனைகளை, போராட்டங்களை, ஆசீர்வாதமற்ற வாழ்க்கையை மாற்றுகிற ஒன்று. பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக இதை கவனிக்கிற ஒரு விஷயம் இது. ஆனால் நீங்களும் நானும் இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது கிடையாது. அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, இதை பண்ணப்பா, இவர் ஏதோ சாதாரணமாக சொல்கிறாரு. நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாஸ்டர் சொல்கிற ஒரு விஷயமும் அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆலோசனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மேலே வந்துடுவீங்க. அவர் என்னமோ கூட சொல்லிட்டு போகிறார், நோ, அல்லேலூயா, நோ, கவனமாக இருங்க. அது நீண்ட கால பிரச்சனைகளை சரிப்படுத்தும். தாவீது ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றியது போல விசுவாசிகளை அந்தகாரத்தின் பிடிகள் மற்றும் போராட்டங்களிலிருந்து காப்பாற்றுகிற வேலையை செய்வது மேய்ப்பர்கள் கரத்தில் கொடுத்திருக்கிற ஒரு பணி. இந்த மாபெரும் வேளையில் பிரதானமாக செயல்படுவது கர்த்தராகிய இயேசு. இப்போ எங்களை செய்ய வைக்கிறது அவர் தான், ஆனால் அந்த பின்னணியிலிருந்து செயல்படுகிற அனைத்தும் அவர் தான். அதனால் நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறது அவரை புறக்கணிக்கிறது தான். எங்கள் மூலம் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்ய நீங்கள் தடுத்தா, இயேசுவின் மூலம் வருகிற பணிகளை நீங்கள் தடுப்பது தான் அர்த்தம். ஆமேன்னு சொல்லுவோமா? அதனால் ஊழியர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக, ஒரு பர்சனலாக சொல்கிறேன், உண்மையிலேயே சபையில் இருக்கிற விசுவாசிகளில் மிக குறைவானவர்களே குறைவான விதத்தில் ஊழியர்களிடத்திலிருந்து தங்களுக்கான நன்மைகளை பெறுகிறார்கள். பாஸ்டர் மூலம் மிக குறைவான மக்களே நன்மைகளை பெறுகிறார்கள். காரணம் 2, பெற வழி தெரியாததுனால, பெரும் ஆர்வம் இல்லாததுனால. இப்படியாவது அங்கேருந்து எப்படி இந்த பஞ்சு இருக்குல்ல, அது தண்ணிக்குள்ளே போட்டால் எல்லா தண்ணியும் உறிஞ்சிரும். அதே மாதிரி விசுவாசிகள் ஊழியர்களிடத்தில் இருக்கிற நன்மைகளை உறிஞ்சி எடுக்க தெரியணும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியலை. நிறைய பேர் உறிஞ்சி எடுக்கிறத விட உயிரை எடுக்கிறதுக்கு தான் இருக்காங்க. அதனால் உங்களெல்லாம் என்னத்தை சொல்ல அப்படின்னு சில நேரங்களில் தெரியல. ஆனால் நீங்கள் நல்லவர்கள். 3வது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 19:9, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான்.
தவறான காரியங்களுக்கு நடவடிக்கை குறித்த குறைவு நம்மக்கிட்ட இருக்கா? தவறான காரியங்களுக்கு நடவடிக்கை. இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா? இதே போல் பல விஷயங்கள் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. தவறான காரியங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுல நீங்கள் குறைவாக இருக்கீங்களான்னு பாருங்கள். அது அந்த வசனத்துலேருந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. ஆனால் பல நேரங்களில் நம்ம யாராகிலும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தவறாக அல்லது நம்மை பாதிக்கும் தவறாக நாம் பார்த்து விட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுகிறோம், அவர்களை நியாயம் தீர்க்கிறோம். இந்த இடத்துல நாம் தவறு செய்கிறோம் அல்லது குறைவு நம்மிடத்தில் இருக்கிறதான்னு பார்க்கணும். பூமியில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் தவறுகிறவர்களாகவே இருக்கிறோம். நான் இங்கே 100% நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாருமே தவறுகிறோம். நீதிமான் ஒருவரும் இல்லை. ஏதோ ஒரு சில விஷயங்களில் நம்ம தவறுகளை கட்டாயம் செய்திருக்கிறோம். ரொம்ப பெரிய தப்பு நான் பண்ணலைங்க, ஆனால் சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யத்தான் செய்திருக்கிறோம். ஆகையால் நீங்கள் மற்றவர்கள் தவறுகளை பார்த்து நியாயம் தீர்க்க போயிருக்கீங்களா? மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் உள்வாங்கி அவங்கள தண்டிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்க. இப்போ ரோட்டில் போகும்பொழுது ஒரு வண்டி எதிரில் வந்து இடிச்சிட்டாரு அப்படின்ன உடனடியாக இறங்கி டப்பார் டிப்பி 4 அடி போட்டு 4 மீதி போட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. நான் கேட்குறேன், நீங்கள் எந்த வண்டியிலையும் போய் இது வரைக்கும் இடிச்சதே கிடையாதா? இடிச்சிட்டு சாரி பிரதர் சொல்லவே இல்லையா? அவர் அமைதியாக போகவே இல்லையா? சரி ஓகே போகலையா? உங்கள் வண்டியில் இடித்த உடனே உங்களுக்கு கோபம் வருதா? கொலை அடியில் தண்ணி பிடிக்கும் போகும்போது இன்னொருத்தர் உங்கள் குடத்தை இடிச்சிட்டாங்கன்னு சண்டைக்கு போகிறீங்களே, நீங்கள் எத்தனை முறை பார்த்தவங்க உங்கள் குடத்தை இடிச்சிருக்கீங்க? நீங்கள் இடிக்கலையா? உங்களுக்கும் கோபமே வராதா? எனக்கு கோபமே வராதுன்றவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இன்னொருத்தவங்க கிட்ட கோவப்பட்டால் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது, நியாயம் இருக்கிறீங்க. நீங்கள் கோபமே பட மாட்டீங்களா? நல்ல கவனிச்சிங்க. இயேசு நாம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பிறரை மன்னிக்க முதலாவது முயற்சி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நாம் மன்னிக்கப்படுகிறோன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். எல்லாம் இங்கே அயோக்கிய பயலுங்க, எல்லாம் ஏமாத்துக்காரனுங்க, எல்லாம் மோசமானவங்க, எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ அக்கிரம செயல்கள் செய்கிறவர்கள், எவரும் இங்கே நல்லவங்களே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் நல்லவங்க கிடையாது, நீங்கள் நல்லவங்க கிடையாது. அப்படியானால் நமக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்கிறவர்களை நாம் நியாயம் தீர்க்க போகக்கூடாது. சொல்லுங்கள், நியாயம் தீர்க்க போகக்கூடாது. பிள்ளைகள், கணவர், மனைவி, விசுவாசிகள் மற்றும் சக மனிதர்கள் செய்யும் தவறுகளை குறித்து நாம் நடவடிக்கை எடுக்கும்போது மிக கவனமாக நேர்மையான முறையில் அவசியமான விதத்தில் நாம் நடவடிக்கை. இப்போ பிள்ளை தப்பு பண்ணுதுன்னா நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் அது நியாயமான நேர்மையான முறையில் எடுக்கணும். மனைவி ராங்காக போய்கிட்டு இருக்கான்னா நியாயமான நேர்மையான முறையில் எடுக்கணும். புருஷன் தப்பு பண்ணுறாருன்னா அது நியாயமான நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். சபையில் சக விசுவாசிகள் மூலம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா அங்கே உங்கள் இஷ்டத்துக்கு நடவடிக்கை எடுத்துடக்கூடாது, உங்களுக்கு தோணுகிற பிரகாரம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. மாறாக நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கை தேவனுக்கு முன்பதாக நேர்மையும் நியாயமானதாக இருக்குமா அப்படின்னு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். சரியா? அவங்க பேசுறது உங்களுக்கு டென்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணதெல்லாம், அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு டென்ஷனாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம அதெல்லாம் நியாயம் தீர்த்திடக்கூடாது. நாம் நியாயம் தீர்க்கிற ஆட்களை பக்குவமாக நியாயம் தீர்க்கணும். தண்டனை கொடுக்க வேண்டிய ஆளை கரெக்டாக கொடுக்கணும். சிலர் விஷயத்தில் பனிஷ்மெண்ட்டே என்னென்னா அமைதி தான். என்னது தான் பனிஷ்மெண்ட்டு? அமைதியாக போயிருங்க, அதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே. பேசவும் கூடாது, அடிக்கவும் கூடாது, எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது, அமைதியாக இருங்க. ஒரு 2 நாள் அமைதியாக இருங்க, அதான் அவங்களுக்கு தண்டனை. இப்படி பல வகைகள் இருக்குது. நான் அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்கனவே சொன்னவொடனே எந்தெந்த விஷயத்தில் நம்ம குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் நாம் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம், வேத வார்த்தைகளை சரியான புரிதல் அது நமக்கு வேணும். அந்த விஷயத்தை குறித்து அடுத்த வாரம் பேசுகிறேன். ஏன்னா பைபிளை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக அதை
நமக்கு அவசியம். அற்பமாக எண்ணப்பட்ட முக்கியப்படுத்தப்பட வேண்டிய நபர்கள் அற்பமாக எண்ணப்படுற நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. அந்த நபர் காரியத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்குது. அப்புறம் மரியாதை குறித்த குறைவு, ரொம்ப ஹானராக நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம். வேத வசனத்தை கைக்கொள்வதில் காட்ட வேண்டிய முக்கியத்துவம் குறித்த குறைவு. வேத வசனத்தை புரிந்து கொள்வது ஒன்று இருக்குது, கைக்கொள்வது ஒன்று இருக்குது. ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். பணம் மற்றும் கொடுப்பது குறித்த குறைவு, இந்த காரியமும் நமக்கு ரொம்ப முக்கியம்.